பியூஷ் கோயல் அவர்கள் ஒரு விஷயங்களில் வந்துட்டு வார்னிங் கொடுத்துருக்கிறாரு. வார்னிங் சொல்ல முடியாது, அன்பான வேண்டுகோளுங்கிற வார்த்தைன்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் சொன்ன வார்த்தை வந்து இந்த புரோட்டீன் சம்மந்தப்பட்டது, ஊட்டச்சத்து சம்மந்தப்பட்ட விளம்பரங்களில் விளையாட்டு வீரர்கள், இன்ஸ்டா பிரபலங்கள் நடிக்காதீங்க. அந்த உபயோகம் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். அதனால் பெரும்பாலான மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? நான் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்த விஷயங்க. அது எங்கள் காலத்துலேயே இருந்தது. ஜிம்முக்கு போனோன்னே இன்னும் கொஞ்சம் பல்கானா நல்லாயிருக்கும். ஆமாம் சார், என்ன சரிங்க, ஏய் சொல்கிறா, யார் ஒருத்தவங்க நல்லா செஞ்சு ரொம்ப வருஷமாக செஞ்சுருவாங்க. மாஸ்டர் வந்து ஒரு பவுட்ரு வச்சுக்கிறாரு, அது நீங்கள் இது பண்ணுங்கள், டெய்லி அதை சாப்பிட்டீங்கன்னா நல்லா வரும். எவ்வளோ மாஸ்டர்? நம்ம கொடுக்குற ஃபீஸோட 3 மடங்கு இருக்கும். அந்த மாதிரி விற்ற காலம் போய் இப்போ அதுலேயே நிறுவனங்கள் நுழைய ஆரம்பிச்சிச்சு. உள்ளக நுழைஞ்சி இந்த பவுட்ருகள், இந்த இது ஸ்டெராய்டு வரைக்கும் போயிட்டாங்க. ஆமாம், ஜிம்மு. இதில் ஆன்டிகள் தொல்லை வேறு தனி. ஆமாம், அதுங்க போய் சேர்ந்துக்கிட்டு ஒரு ட்ரெஸ்ஸை மாட்டிக்கின்னு அதிகபட்சம் டெட் லிஃப்ட்னு சொல்லுவாங்க. அது இருக்கிறதுலே ஈஸியான எக்ஸசைஸ் அது. அதை தூக்கின்னு பின்னாடிலாம் தள்ளிக்கின்னு வீடியோ எடுத்து போட்டுக்கின்னு, கண்ணாடி எதுக்கு டம்பிள்ஸ் அதில் போய் வீடியோ எடுத்து போட்டுக்கின்னு, அப்புறம் அந்த புஷ்அப்ஸ்லேயே இந்த இது லெக் புஷ்அப் இருக்குது. ஆமாம், அதை போய் எதுதான் ஈஸியாக, அப்புறம் அந்த வாக்கிங் இது போட்டுன்னு இதுங்க தனியாக இன்ஸ்டாலில் போட்டுக்கின்னு பேஜுக்காக, அப்புறம் அது என்னென்னமோ போகுது. பாவம் அந்த பசங்க, அந்த செய்ய வரவனுங்க இப்படியே வந்து பண்ணியிருந்தாங்க. அவருக்கு இது பரவாயில்லடா, நம்ம உடைய பெண்கள்லாம் போய் உலக அழகிலாம் ஜெயிக்கிறாங்கன்னு. அது இல்லை ராசா, இந்தியன் மார்க்கெட் டெவலப்பர்ஸ். இங்கே ஐஸ்வர்யா ராயும் அவங்களையும் இவங்களையும் தேர்ந்தெடுத்தாதான் அவங்கள பிராண்ட் அம்பாசிடரா வச்சு இங்கே விற்கலாம். கடைசியாக ஒரு போன முறை தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு உலக அழகியோட அந்த நாட்டிலான பிஸ்னஸோட பர்டிகுலராக காஸ்மெட்டிக் பிஸ்னஸ் 36% அதுதான் அவங்க பிராண்ட் அம்பாசிடர் ஆகி அவங்கள விளம்பரத்து உதரா மாற்றி எல்லாம் பண்ணுவாங்க. இதுதான் இங்கே. அதனால தான் ஐஸ்வர்யா ராயிலேருந்து அதுக்கு முன்னாடி இன்னும் பல நடிகைகள், பல பேர், இது மாதிரிலாம் இது. அதனால் இதை தான் அவர் எச்சரிச்சிருக்காரு. இன்னொன்று சொல்கிறேன், இயற்கை உணவுக்கு மீறி எந்த இதுவும் கிடையாது. அப்புறம் இயற்கை சரிவிகிதமாக நமக்கு சில இதெல்லாம் கொடுத்துருக்கு. அது நியூட்ரிஷன்ட்டை கேட்டு தான் நீங்கள் சமமாக சாப்பிட்டா தான். சரிவிகிதத்தை விட்டுட்டு இந்த என்னது இந்த போலியோ டயட் அது நிறைய இருக்குண்ணே. வெறும் புரோட்டீன் மட்டும் எடுத்துக்குவேன், வெறும் இது மட்டும் எடுத்துக்குவேன்னா நீங்கள் படும் முட்டாள்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நம்முடைய உடலுக்கு சரிவிகித இது தேவை. அது எல்லாத்துலேயுமே இருக்குது. நம்ம சாப்பிட்ற ஒரு சாம்பார் சாதத்தில் கூட இருக்குது. இதில் ஒயிட்டாக இருக்குது சாப்பிடக்கூடாது. அதெல்லாம் 40 வயசு மேலே வச்சிங்களா? இப்போ எதுக்கு வச்சு